சித்தர் பூமி. மேஷலக்கணம் கடகத்தில் சனி பகவான் இது இருக்க உலகத்திலே பொதுவாகவே கடகத்தில் சனி பகவான் இருக்கவே கூடாது. மேஷத்துலேயும் கடகத்துலேயும் சனி பகவான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது எதிர்பார்த்த மாரி இருக்குமானா எதிர்பார்த்த மாரி இருக்காது. ஆனாலும் கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப கஷ்டம் எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கஷ்டம். அது இதுதான் அப்படின்னு கிடையாது. நீ இந்த வேலை தான் பார்க்கணும், அந்த வேலை தான், நீ எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், தன்னை சுருக்கிக்கும். வலின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது இந்த மேல் வலி இல்லை, அவங்க எதுவுமே இனம் புரியாத ஒரு காலம் சொல்லுவோம்ல, என்னமோ ஒன்று அப்படிம்பாங்கல்ல. நம்ம நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் வெறுத்து போகிறேன், நான் என்னை நானே வெறுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை, என்னை இதெல்லாம் வேண்டாம், நெகட்டிவ் திங்கிங். இது திரும்ப இதே அவங்க முடிவு எடுப்பாங்க. அதாவது ஒரு சிறுமூளை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யுது அவங்களுக்கு. சிறுமூளை எல்லாம் இல்லை, இது வேற இதுக்கு அதுக்கு மேலே இருப்பார் தலைவர். இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்வார். இவர் எப்படின்னா பழைய கால ஒரு நினைவுகளை நினைவுபடுத்திக்கிட்டு, எப்படின்னா உதாரணம் நடந்ததையே திரும்ப நினச்சி இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே அப்படி இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு யாராச்சும் ஒரு ரோல் மாடலாக ஒருத்தர் வச்சுருப்பாங்க. இப்போ நான் உதாரணமாக நான் இப்போ வள்ளலாரை நினச்சிக்கிறேன், ரமண மகர்ஷி நினச்சிக்கிறேன், இல்லை நீம் குரலி பாபா நினச்சிக்கிறேன். இப்போ இந்த நீம் குரலி பாபா நினச்சிக்கிட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். இது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஏன் நம்மளை பார்க்கலாம், எங்கேயோ கேட்டது, எங்கேயோ பார்த்தது, யாரோ சொன்னது, இது படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், இது பொய்யா உண்மைங்கிறது ஆய்வு கிடையாது. ஆய்வே பண்ணாமல் அதுதான் அது உண்மைன்னு சொல்லிட்டு அது போக்கிலேயே போகிறது. ஆனால் போனதும் பிறகு அது நல்லா இல்லையே, மறுபடியும் யூட்டை நடிக்க முடியாது, திரும்ப முடியாது. கடகத்தில் இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படின்னா திக்குமுக்க ஆடக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது மேஷலக்கணம் போணுச்சு, நீங்கள் என்ன தான் 10 லட்சம் இல்லை 10 கோடியே வந்தானே, வேலை செஞ்சானே, தொழில் செஞ்சானே, என்ன தான் தொழில் செஞ்சானே, ரியல் எஸ்டேட் பண்ணான்னா உலகத்தில் நீங்கள் என்ன 10ஆம் தேதி நாளில் இருந்துச்சா ரியல் எஸ்டேட்டு சூப்பராக ஓடும். நீங்கள் என்ன காசு வந்தாலும் நான் இதோட சொன்னேன், திருப்தி நிம்மதிங்கிற வார்த்தையை அழிச்சிட்டுன்னு சொன்ன மாதிரி, நீ கடகத்தில் சண்டை இருந்துச்சுன்னா அந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் எத்தனை பேர் பார்த்துட்டேன், அப்படியே பண்ண முடியாதுங்க. கிடைச்சதை வச்சு திருப்தி அடையாது மனசு. கிடைச்சதுன்னு நிறையவும் கிடைக்கும். இவங்க தானே ஒதுக்கிக்கிறாங்க, இவங்க தானே வெறுக்கிறாங்க, இவங்க தானே வேண்டான்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு தானே அந்த புரிதல் இல்லை. நானும் பார்த்துருக்கேன். நானும் நிறைய பேரை பார்க்கும்போது அந்த ஒரு உணர்தல் நிலையோ அது புரிதல் நிலை எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதுதான் ஆச்சரியம். அதாவது ஏதோ டேலண்ட்டும் அப்படி அவ்வளோ இருக்கும் அவங்கள்ட்ட. டேலண்ட், சரியான டேலண்ட், நல்ல டேலண்ட், அதுதான் கோவம். அங்கிட்ட இருக்க அது ஸ்கில்லாக இருக்கும். மிதனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது நல்லா எல்லாத்துக்கும் செயலும் அப்படி இருக்கும், அந்த செய்கையும் அப்படி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனாலும் இருந்தும் அவங்க அப்படி ஒரு இது அதட்டு இவங்களை பொறுத்தளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க. கூட்டு தொழில் அவங்களுக்கு செட் ஆகும், சூப்பராக செட் ஆகும். ஆனால் இவங்க யாரும் சேர மாட்டாங்க. இவங்க சோம்பேறித்தனமாக இருக்கும்போது எப்படிங்க அதை அனலைஸே பண்ண முடியாது. நீங்கள் அப்புறம் வர்றதுனால தான் அழைச்சிட முடியும். வீட்டுக்குள்ளே இருந்தால் நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும்? வரணும், உட்காரணும், பேசணும், படிக்கணும், எழுதணும், மறுபடியும் திரும்ப பார்க்கணும். என்ன அப்படியே ஜீம்பூம்பாவே நடந்துருமா என்ன? எனக்கு என்ன புரியலையே. எனக்கு எல்லாருமே ஜீம்பூம்பா மாரி அப்படியே படிக்காமல் இவர் சுற்றிட்டு இருக்கார்ல இவர் அப்படிங்கிற மாதிரி. படிக்கணும், உட்காந்து அல்ல எழுந்திரிக்கணும், மறுபடியும் உட்காரணும், திரும்ப உட்காரணும், 10 தடவை உட்காருங்களேன், 11ஆவது தடவை. அது அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த கடகத்தில் தானே இருக்கும்போது தொழில்கள் வேலை தான் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எழும்பாது, அதாவது வாழ்க்கையில் ஒரு எழுந்திரிக்க முடியாத ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அடுத்தது சிம்மத்தில் சனி பகவான், இந்த மேஷலக்கணம் சிம்மத்தில் சனி பகவான். இது வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலை. இது அதாவது எப்படின்னா, இந்த கடலில் மொத்த கடலும் என்னோடங்கிற மாரி இந்த மேஷலக்கணத்துக்கு சிம்மத்தில் சனி பகவான் இருக்கவே கூடாது. சிம்மத்தில் சனி இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த கடகத்தில் சனி இருந்துச்சுன்னா ஒரு 90% பாதிப்புனா இதில் 80% பாதிப்பு இருக்குன்னா, பொதுவாகவே அது வேலையாக இருக்கலாம், இல்லை இயற்கை பொதுவாகவே இந்த மேஷலக்கணத்துக்கு சிம்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன மாதிரி அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்குமா? நம்பிக்கை இல்லை இயலாமை அதிகமாக இருக்கும். இயலாமைங்கிறத விட, நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் இப்படி தான் நடக்கணும், நான் இப்படி தான் நடப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் முடியும், நான் ஐடி படிச்சிருக்கேன், நான் ஐடி தான் போவேன். கற்பனைக்குள்ளே வாழ்கிறது, கற்பனையின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு 100 கற்பனையை போட்டுங்க. இவங்க ஆசைகள் அளவுக்கு ஓட முடியாது. ஆசைகள் நான் ஆசைப்படுறது கரெக்ட். நீங்கள் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் ஆசைப்படுங்க.
எல்லாத்துக்கும் ஆசை, அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, அதை பற்றி தப்பே இல்லை. ஆனால் இந்த ஆசைக்கு நிறைவேறாதுங்கிற ஒரு பக்கம். ஆனால் நிறைவேறனாலும் இவங்களோட ஆசைக்கும் இவங்களுடைய தேவைகளுக்கும் ஒன்றுக்கும் பொருத்தமே இருக்காது. நீங்கள் படித்தது பிஹெச்டி, நீங்கள் வந்து இப்போ வேறு ஏதோ ஒரு வேலை, இப்போ டைலரிங் வேலைக்கு அப்ளை பண்ண சொல்கிறேன், நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இப்படி நீ பிஹெச்டி படிச்சு ஒரு வாத்தியார் வேலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டுங்க, அப்போ கரெக்டுப்பா ஒரு பிஹெச்டி படிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் எதுக்கு வேலை பார்க்க, ஒரு டைலரிங் வேலை சம்மந்தப்பட்டது, ஒரு சும்மா ஒரு என்ஜிஓவில் ஒரு டைலரிங் சொல்லிக் கொடுக்குறது ஒரு வேலை இருக்குது, ஒன்று டைலரிங் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுவீங்கன்னா 100 அப்ளிகேஷனை போட்டு வச்சிடும். ஆனால் 100 அப்ளிகேஷன் போகாது. இது எனக்கு பிடிக்கலை, அது எனக்கு பிடிக்கலை. நீங்கள் கலெக்டர் வேலையே கொடுத்தாலும் பிடிக்காது. சிம்மத்தில் நீங்கள் எழுதி வச்சிங்க, சிம்மத்தில் சனி இருந்துச்சுன்னா எல்லாம் அப்படி இப்படி ஆகா ஓஹோ அப்படி இப்படிங்கும். அதான் சொல்கிறேன்ல, உண்மையிலே அவங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. அப்போ நான் மேற்கா பக்கம் போகணுன்ட்டு கிழக்கு பக்கம் நடந்து போனால், நான் மேற்கா பக்கம் போக வேண்டிய கோயிலுக்கு கிழக்கு பக்கம் நடந்து போகும்போது நீங்கள் எப்படிங்க கோயிலுக்கு போக முடியும்? நீ சுற்றியில் போகணும். அப்புறம் இங்கே கோவில் இருக்குது, இங்கே வரணும்ல, நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இங்கே போனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் எப்படி கோயில் கிடைக்கும்? இல்லை நான் கரெக்டாக மேற்காக தான் போகிறேன். எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, நீ கிழக்காக போகிறப்ப நீ மேற்காக போவோம், மேற்காகப்பா அந்த கோயில் இருக்குது, பழனி கோயில் மேற்காக தான்ப்பா இருக்குது. இல்லை நான் மேற்காக தானே போகிறேன், நீக்கு என்ன இப்படி என்ன மண்டகண்டா இது மூளைகள் அது ரைட்டா? எப்படி இப்படியே சொல்லுவோம். எப்படின்னு நான் உண்மையிலே நடந்து போகிறது, நான் ஜாதகர் என்ன சொல்லுவார், ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டு நான் போகிற பாதை சரின்னுட்டு சொன்னால் கூட கேட்க மாட்டார். சரி, அதேமாரி கண்ணில் தண்ணி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலை, எல்லாத்துக்கும் இழுத்து பறித்து போட்டு அடித்து அப்படியே மேலே எங்கேயும் உருட்டி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு சகட்டு மேலேக்கு ஆடோல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாத்தையும் அப்படி மொத்தத்தையும் நீ அதான் சொல்லல கடகத்தை. ஆமாம் கண்டிப்பாக உண்டு, பெரிய அளவில் உண்டு. அந்த வார்த்தை நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்கும்போது சொல்ல தானே ஆகணும். யாருக்காச்சும் கன்னி ராசியில் சனி பவன் இருந்து மேச லக்னம் போகும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரீமான நல்ல தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க இல்லையா? கடன் இருக்காமல் தான் செய்யணும். என்னங்க நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, கையில் பணத்தை வச்சுட்டா கட்டுறீங்க, பணத்தை வச்சுருந்தாலும் அடுத்த நாள் வந்து பிடிச்சி போடுவாங்க. கடன் வாங்கி தாங்க ஆகணும். நீ வேணுமோ வேண்டாமோ, இது இயற்கையான ஒன்று. எப்படி நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணில் மட்டும் இப்போ சனி பகவான் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற தொழிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆடு மாடு விற்கலாமா, கோழி விற்கலாமா, மாட்டு பண்ணை வைக்கலாமா, ஆட்டு பண்ணை வைக்கலாமா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாமா, ஹாஸ்பிட்டல் கட்டி லீஸுக்கு விடலாமா, இடம் வாங்கி விற்கலாமா, தொழில் பண்ணலாம். நீ என்ன தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் நல்லது கெட்டது அதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டார். அதான் சொல்கிற கசாப்பு கடையை 10 கசாப்பு கடை உருவாக்கும்பார். 100 ஆடை 10 கடைக்கு விற்றுடு அப்படிம்பாரு. மல்டிபிள் ஆகிற டேலண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. எதை வேணாலும் சமாளிப்பார். பிரச்சனைகளை வந்து சாதாரணமாக வந்து கையாளக்கூடிய ஒரு திறன் இருக்கும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸு ஜெயிக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு வக்கீலாக இருந்து கண்ணில் சனி போட்டுருச்சுன்னா அதெல்லாம் திமிங்கல மாதிரி எங்கிட்ட வந்து அங்கிட்ட வந்து அதெல்லாம் வந்துடுவார். அது என்ன பண்ணுவார்னே தெரியாது, ஜெயிச்சிடுவார். ஆனால் அது ஜெயிக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், போகவே மாட்டேன். நீங்கள் 1 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வரலடா என்னை விட்டுறாரு. அந்த டேலண்ட் இருக்கும். அதேமாரி பொதுவாக வந்து துலாமில் இருக்கக்கூடிய சனி போவோம். இந்த இடத்துல தான் பாயிண்ட்டுக்கு சொல்லணும் சார். துலாமில் சனி உச்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு இவர்கள் வந்து ஒரு பெரிய ஏமாளிகள்லாம் சொல்ல முடியும். நல்ல ஸ்கில் இருக்கும், நல்லா ஒரு புத்தி கூர்மை இருக்கும், நல்ல ஒரு தொழிலை செய்யக்கூடிய திறமைகள் இருக்கும். தொழிலை கஷ்டப்பட்டு அதை தான் சொல்கிறேன்ல, இவங்க ஹார்ட் ஒர்க் தான் சொல்ல முடியும். இந்த துலாமில் இருக்கக்கூடியது வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக ஹார்ட் ஒர்க்கான்னு கேட்டால் ஸ்மார்ட் ஒர்க் வந்து 40, ஹார்ட் ஒர்க் வந்து 60 எடுத்துக்குவாங்க. இதே கண்ணில் இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு 90, ஹார்ட் ஒர்க் 10. சும்மா அப்படியே ஒரு சைனை போட்டு காசு ஆகிட்டு போய் அவ்வளோதான்ப்பா, எனக்கு 10 ரூபா இருந்தால் போதும்ப்பா, எனக்கு 100 ரூபா இருந்தால் போதும்ப்பா. ஆனால் இதே துலாமில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் இல்லை, நான் தான் போய் அங்கே நின்று நானும் உலகத்திலே போய் எப்படி பரட்ட போகிறேன் அப்படின்னு அணையை கட்டினா ஒரு திட்டமிட்டு ஒரு இது பண்ணால் இப்படி கட்ட போகிறாங்கன்னு சொன்னால், இல்லை நான் அணை கட்டுறதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் காலையில் ஞாயிறு அணை கட்டுறேன்னு ஒரு நாளே நடந்துடும். அது 3 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் கூட ஆகும். இது தன்னை வருத்தி கொண்டு வாழ்க்கை நடத்தும் அந்த சூப்பரான அமைப்பு. எப்பயுமே சுக்கிரன் வீட்டில் சனி இருக்குது, வண்டி ஓடும். அது யார் அடித்தாலும் யார் வச்சாலும் 3 வேளை சாப்பாடு கிடைச்சிடும், வீடு தங்குறது, வண்டி வாகனம், சொத்து சுகம், வேலை, ஏதோ ஒரு வகையில் முதலுக்கு மோசம் இல்லை. அப்படியே முதலுக்கு மோசம் இருந்தாலும் ஏதோ வேறு ஒரு வகையில் அவங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் என்னென்ன உழைப்பு அதிகம்,
அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி துலாம்ல சனி. நீங்கள் அப்படி யாராச்சும் ஒரே ஒருத்தனை கண்ணில் காமிச்சு விட்டீங்கன்னா நான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்படியே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்படி ஒருத்தர் காமிக்கவே முடியாது முடியாது. முடியாது. நீங்கள் கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, நீங்கள் என்ன எப்படிங்கிறீங்க என்னென்னலாம் பார்க்குறோம்பளோ எப்படி இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள்லாம் நான் தொழிலாக பார்க்குறேன். கேரி பேக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு போயிட்டு வந்தால் நாளைக்கு கேரி பேக்கு தயாரிக்கலாமாங்க, அடுத்த நாள் நல்ல மெழுகுவரி தயாரிக்கலாமாங்க, அடுத்த நாள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிடலாமாங்க, அடுத்த நாள் தென்னை மரம் வச்சு சாவடி பண்ணல. என்னையா உன் வாழ்க்கை? நீ என்னைக்காச்சும் ஒரு முடிவு கூட எடுக்க மாட்டியா? எடுக்கவே மாட்டேன், எடுக்கக்கூடாது. அப்போ துலாமில் இருந்துச்சுன்னா தொழில் செய்யவே கூடாது. வேலைக்கு போகலாம், கஷ்டப்படலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தயவு செய்து நான் எப்பயும் சொல்கிறேன், துலாமில் சனி இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்க தான் பெஸ்ட்டு. நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்க, ஃப்ளெக்ஸ் கடை வச்சாச்சு. இவருக்கு டிசைன் தெரியும், ஃப்ளெக்ஸ் கடை வச்சாச்சு. எப்படி 3 நாள் கரெக்டாக காலைல 6 மணிக்கு எழுந்திரிப்பார், குளிப்பார், பட்டையை போட்டார், போய் அப்படியே மோசமாக வந்திருப்பார். ஒரு வாரம் கழிச்சு 6 மணிங்கிறது 6:30 மணி ஆகும். அடுத்த ஒரு மாதம் கழிச்சு 7 மணி ஆகும். அடுத்த 1.5 மாதம் கழிச்சு 8 மணி ஆகும். அடுத்த 9 மாதம் 10 மாதம் கழிச்சு 10 மணி தான் எழுந்திரிப்பார். எப்படி 10 மாதத்தில் மொத்தத்தையும் மூடிடுவார். எப்படி அவ்வளோதான். 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வந்துட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் வரல, நீங்களே பார்த்துக்க. 10 மாதம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. ஏன்னா கிரகம் நேரம் என் பிள்ளை ஒரு இதில் ஒரு படத்தில் சொல்லுவல, ஆடி போய் அவன் வந்து அது சூப்பர் டாப்பாக வருவான்ல, அதுமாரி எப்போ எத்தனை ஆடி போனாலும் இவர் இப்படி தான். யாரையும் இங்கே மாற்ற முடியாது. நான் இதான் சொல்கிறேன்ல, ரொம்ப டேலண்ட் இருக்கும். ஆனால் வந்து ஒரு விஷயத்த இப்போ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த ஜோதிடம் படிக்கிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, சப்போஸ் இப்போ எனக்கு தெரியலைன்னு வச்சுங்களேன், அதை உங்கள்கிட்ட கேட்குறதால என்ன குறைஞ்சி விட போகுது? கேட்கவே மாட்டாது. அதான் ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அது தெரியலைன்னா எனக்கு அதை சொல்லுங்கள், இது எப்படி எனக்கு தெரியலை, எனக்கு தெரியல அப்படி தான் கேட்பேன். எல்லாமே தெரிஞ்சு எல்லா உலகத்தில் என்ன நம்ம கற்றுக்கிட்டா பிறந்தோம். காது கொடுத்து வைக்க மாட்டேன். காது கொடுத்து எங்கேயாச்சும் யாரோ ஒருத்தர் காது கொடுத்து கேட்டுருன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேணால் யாரை வேணால் எடுத்துங்க, காது கொடுத்து அவன் கேட்டுட்டானே ஜெயிச்சிடுவான். ஆனால் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் வேணாலும், ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 500 பேரெல்லாம் பார்த்துருப்பேன். ஒருத்தர் கூட என்னுடைய நண்பர், ரொம்ப வேண்டிய நண்பர் ஒருத்தர், மிகச்சிறந்த மனிதர், ஆகச்சிறந்த மனிதர்னால் நான் ஒருத்தரை நான் மதிப்பேன்னா அவரை தான் நான் மதிப்பேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் யார் பேச்சும் கேட்டதில்லை, யார் பேச்சும் கேட்டதில்லை, நம்மளை பேசவே விட மாட்டார். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, இயற்கை இப்படி தான் படைச்சிருக்கு பொருக்கு, நம்மளை திருத்தவே முடியாது. ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். துலாமில் இருக்கக்கூடிய சனி பகவான், அடுத்தது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இது எல்லா இடத்துலையும் போந்து பொருட்டு நான் அதெல்லாம் என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன இடமா இருந்தாலும் சரி, மேலே கீழே ஏறி இறங்கி அப்படி வந்து இப்படி வந்து அங்கே ஓடி இங்கே ஓடி ஏதாச்சும் அதை வந்து வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் முயற்சி பண்ணி அது முடியுதோ முடியலையோ. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில், சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அரசியலில், சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கூடக்கூடிய இடத்துல இந்த பயலோ நிற்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் சனி இருக்கும். நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் பாருங்கள், 4 இடத்துல போகிறது, 4 இடத்துல உட்கார்றது, 4 பேர்கிட்ட பேசுகிறது, 4 பேர்கிட்ட சிரிக்கிறது, பழகிறது, மக்களை கொண்டாடுறது, செய்கிறது, சேவை செய்கிறது. கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன் எனக்கு சின்ன பிள்ளையில். ஆனால் ஒரு 35-40 வயசுக்கு பிறகு என் வாழ்க்கை பெருசாகும், பெரிய வாழ்க்கை மாறும். அதை தொட்டு நான் எங்கேயாச்சும் விருச்சிகத்தில் சனி இருந்தால் நீ கவலைப்படாத, இன்றைக்கி இருந்தாலும் உனக்கு மாறும். ஆனால் விருச்சிகத்தில் சனி உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னை கையை விட்டுறாது, உனக்கு கஷ்டத்துக்கு. ஏன்னா அந்த துலாமில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா ஏகபோகங்களையும் 3 வேளை உட்கார வச்சு சாப்பாடு போடும். அதான் ஆச்சரியமாக இருக்கு. என்னடா அது, நீ துலாமில் இருக்கக்கூடிய சனிமான உடம்பட்டியான்னு கேட்காதீங்க. அதுக்கு அப்படி தான். ஏன்னா இதை சொல்லிட்டு இங்கே சொன்னால் இவனுக்கு சாப்பாடே கிடைக்காது. இவன் சாப்பாடே கிடைக்காதவருக்கு இவர் 3 வேளை 4 வேளை சாப்பாடு கிடைக்கும், இதை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்த சனி பகவான் சாப்பிடாது. ஆனால் விருச்சிகத்தில் இருந்த சனி. ஆனால் இது ஒரு நாள் பூம் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன், அவன் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அடிச்சு தூக்கிட்டு போடும் எல்லாரும். யாராக இருந்தால் தானே எதிர்த்தாப்புல இது காட்டார் மாரி மரமாவது செடியாவது காட்டாவது முடியாது, அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அணையாவது எல்லாத்தையும் அள்ளி அடிச்சுக்கிட்டு போடும், ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் ஒரு யாராச்சும் விருச்சிகத்தில் சனிபான் இருந்து அவங்கள்ட்ட மட்டும் போட்டியே போட்டுறாதீங்க தயவு செய்து. அது யாராக இருந்தாலும் கடுமையாக வந்து அது நீங்கள் இந்த நம்ம சொல்லுவோம்ல, தாய் அப்பா வந்து 8 அடி பஞ்சப்புள்ள 16 அடி பையன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேரக்டர்.
நம்ம 8 அடி பஞ்சா அவனுக்கு 16 அடி பழிங்க. அப்போ தேவையாது. ஏன் அது நமக்கு? கண்டிப்பாக நம்ம அமைதியாக பொறுமையாக போகிறது தான் பெஸ்ட்டு. இதில் போய் ஏன்னா ஜாதகம் தெரிஞ்சு போச்சு இல்லை, ஜாதகம் தெரியலண்ணே ரஜேஷ் நம்ம யார் தெரியுமா என்ன விருச்சத்தில் சனியா அப்படின்னு ஜாதகத்தில் சனி விருச்சத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியாக உட்காந்துக்கணும். அமைதி ரஜேஷ் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே அவ்வளோதான். அதை அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நம்ம வெளிநாடு போகிறோம், ஊரில் வந்து நம்ம ஒரு பைக் ஓட்டணும்னு வச்சுக்கலாம், ஒரு ரோட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஏன் ஓரமாக நிற்க மாட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம். நான் இப்போ ஆந்திராவிலே இல்லை பீகார்லேயே போகிறேன், ரோட்டு ஓரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அங்கே போய் நம்ம பேசுவோம்ல, பேச முடியுமா? ஹிந்திலே தெரிஞ்சால் கூட பேசுவோம்ல. ஏன்டா இவன்ட்ட போய் பேசிக்கிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இவன்ட்ட போய் ஏன்டா வளர்த்துட்டு. அதே நம்ம ஊரில் ஒரு பக்கத்து ரோட்டில் எங்கேயாச்சும் 2 பேரும் என்னங்கன்னா, ஏன் ரோட்டை விட்டு இறங்கி நிற்க மாட்டியா, ஏன் அவனுக்கு கண்ணு கார் வர்றது பைக் வர்றது அவனுக்கு கண்ணுக்கு தெரியலையா, என்னடா இந்த மாதிரி தான் வாழ்க்கை. அதை விட்டு விருச்சிகத்தில் இப்போ தெரிஞ்சதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சண்டை வளர்க்கணும், தெரியாத விட்டு அங்கே சண்டை வளர்க்க மாட்டோங்கிறோம்ல. அதுமாதிரி ஜோதிடம் தெரிஞ்சதை விட்டு இந்த விருச்சிகத்தில் சனி இருந்துச்சுன்னா நீ தொழிலெல்லாம் சூப்பராக ஓடும், நல்லா இருப்பா. நீ அதை விட்டு அவன்கிட்ட நம்ம போட்டி போடக்கூடாது அவன்கிட்ட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் சனிபவன், தனுசில் சனிபவன் இருந்துச்சுன்னா, அதாவது நீ தொழில் செஞ்சாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு காலகட்டம், இனம் புரியாத காலகட்டம். தயவு செய்து வாழ்க்கையே வெறுத்து விடும். எவ்வளோ ரொம்ப நல்லவங்க, ஆனால் கெட்ட பேர் முழுக்க அவனு தான் வரும். அவன் திருடனான், வந்தான், பார்த்தான், பேசினான், எடுத்தான், அவன் செஞ்சான், அவன் எடுத்துகிட்டு போனான், இப்படி போய் யாரோ ஒருத்தர் சொல்லி எழுப்பி விட்டு சங்கடப்படுத்தான். அதை விட்டு தனுசில் இருக்கக்கூடிய சனி பகவானாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு அது நீங்கள் செய்யுறீங்க, நீங்கள் அதை பார்க்குறீங்க, நீங்கள் பேசுனீங்க, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆனால் நிரூபிக்கணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். அடுத்து மகரத்தில் சனி பகவான் ரொம்ப ஒரு எதிர்பார்த்த விட நல்லாயிருக்கும் வாழ்க்கை. மேசலகனம் 10 இருக்காரு, ரொம்ப சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். 11ஆம் வீட்டில் கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் நல்லா இருப்பார். ஆனால் கும்பத்தில் நம்ம எப்பயுமே சனி பகவான் இருக்க கூட சூரியன் இருக்க கூட நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஏழ்பில் கும்பத்தில் சனி பகவான் இருந்துச்சுனாலே எல்லாமே வேலையெல்லாம் கிடைக்கும், பணமெல்லாம் வரும், ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத, என்னமோ ஒரு வெறுமனேன்னு இருக்கும். அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு ஓடும். அதை விட்டு இந்த காலகட்டங்கள் தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. தொழில் செஞ்சால் அது அவ்வளோவா அந்த லாக் ஆகிடும், ரொம்ப எதிர்பார்த்த விட லாக் ஆகிடும். 12 இருந்துச்சுன்னா விரயம் ஆகிடும். எங்கள் மீனத்தில் வந்து சனி பகவான் இருந்துச்சுனால எதை தொட்டாலும் விரயம் தான் அதை விட்டு. ஆனால் என்னென்னா சுற்றிக்கிட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மீனத்தில் சனி பகவான் இருந்துச்சுன்னா இப்போ உதாரணம் நான் ஒரு 15,000 வேலை பார்த்தா 15,000 எனக்கு வருமானம் வந்துடும். நான் 20,000 வேலை பார்த்தா 20,000 வந்துடும். ஏதோ ஒரு வகையில் வந்துடும். நீ காசு கொடுத்தா தான் எனக்கு வருமானம் அப்படிங்கிறது, எனக்கு ஏதோ ஒரு வகையில் தான் சரி தானே, ஏதோ ஒரு வகையில் மிச்சப்படுத்தினா சரி தானே, அவ்வளோதான் எனக்கு. அதை விட்டு இந்த மீனத்தில் கூடிய சனி பகவான் உண்மையிலே பெரிய ஆச்சரியம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் கொண்டாடணும், அதெல்லாம் கொண்டாடுறதுனாலே பெரிய ஆச்சரியம் தான். இப்படி ஒவ்வொரு லக்கணம் எடுத்துக்கிட்டால் 9 கிரகங்களும் இப்போ இது வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் சனி பகவானை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா 10க்கு அவர் அதிபதிங்கிற ஒரே காரணத்தினால அவர் மேஷங்கும் போது சனி பகவானை மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம சூரியனோ சந்திரனோ செவ்வாய் புதனோ சுக்கிரன் சனி ராகு இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்போது மேஷ லக்கணத்துக்கு அதை பார்த்தாலே அவங்க பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய பேசுவோம். கண்டிப்பாக நிறைய மேஷத்துக்கே இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. மேஷத்துக்கு பேசினாலே எப்படி நம்ம ஒரு 25லேருந்து 30 வீடியோ பதிவு பண்ணணும், அப்படி பேசுவோம், பதிவு பண்ணுவோம். அவங்க மேஷ லக்கணம் போனுச்சுன்னா சந்தோஷம். நன்றி சார், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. சித்தர் பூமி.